அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் தமிழ் சப்ஜெக்டை எப்படி நீங்கள் படிக்கலாம், எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், அதே போல் எதுலாம் இம்பார்ட்டன்ட், எப்படி நீங்கள் முதல்ல ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க வரீங்க, குரூப் 2 தான் ஃபஸ்ட் டைம் நான் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கெலாம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம். இல்லை சார், நான் ஆல்ரெடி குரூப் 4 எழுதியிருக்கேன், தமிழ் ஓரளவு படிச்சிருக்கேன், ஆனால் தப்பு பண்ணுறேன், அந்த தவறுகள் எப்படி சரி செஞ்சுக்கலாம், எனக்கு ஏன் தப்பாகுது, எந்த இடத்துல நான் லாக் ஆகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில், அதாவது தமிழுக்கு மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க, அதாவது தமிழில் இருக்கக்கூடிய அந்த 100 கொஷினும், அதே போல் மெயின்ஸ் வரக்கூடிய தமிழுக்கான அந்த 60 கேள்விகள், மொத்தமாக இருக்கக்கூடிய 160 கேள்விகளில் முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 100 கொஷின். இதே கண்டென்ட், அதாவது பார்ட் சியில், பார்ட் பியில், பார்ட் ஏவில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு 100 கொஷின் கவர் பண்ணிவிடுவீங்க. இது ப்ரிலிம்ஸ்க்கு, சரிங்களா? இதே மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பார்ட் ஏவிலேயே மறுபடியும் 60 கேள்விகள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே பார்ட் ஏ தான் மறுபடியும் படிக்க போகிறீங்க, மறுபடியும் 60 கொஷின். ஸோ படிக்கக்கூடிய கண்டென்ட்ன்றது மாறுபட போகிறதில்ல. இந்த பார்ட் ஏவில் மறுபடியும் 60 கொஷின் வந்துட போகுது. ஸோ கண்டென்ட், படிக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது, சரிங்களா? அதாவது மெயின்ஸில் தமிழுக்கான கண்டென்ட் நான் சொல்கிறேன். பட் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிக்கும்போது தமிழை பொறுத்தவரையிலையும் இந்த 3 பார்ட்டும் இருக்குது இல்லையா, இதுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, சார் நான் எந்த மெட்டீரியலை ரெஃபர் பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஸ்கூல் புக், சரிங்களா? ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு நியூ புக், ஓல்டு புக் அப்படின்னு 2 சொல்லுவோம். ஸோ நியூ புக் அப்படின்றது 2019 இப்போ வரலையும் இருக்கக்கூடிய புக்கை தான் நம்ம நியூ புக் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகங்கள் 2016 புக் எடுத்துக்கலாம், இல்லை 2017 புக் எடுத்துக்கலாம், நீங்கள் 2018 புக்கு கூட இதுலேயே உங்களுக்கு சில எடிஷன்லாம் மாறி இருக்கும். ஸோ 2016 இருக்கக்கூடிய புத்தகங்களாம் நம்ம ஓல்டு புக் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த 2 புக்குக்கான கண்டென்ட் படிச்சிங்க அப்படின்னா இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இது 3மே உங்களுக்கு கவர் ஆகிடும், சரிங்களா? ஸோ எப்படி படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழுக்கு மட்டும் தனியாக டெடிக்கேட்டடாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழுக்கு மட்டுமே ஒரு பிளான் கொடுத்துருப்பேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த பிளானை பேஸ் பண்ணியே படிங்க. ஒருவேளை அந்த பிளானில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸ் வேணுன்றவங்க வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1,999 அப்படின்னு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸில். அதே போல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க, எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் போதும் சார் தமிழுக்கு அப்படின்னா 699 இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம், அதை ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ எதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பிளானுக்கு வரலாம், சரியா? அங்கே பாருங்கள், உங்களுக்கு பிளான் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா தமிழுக்கான பிளான் தான் நான் சொல்கிறேன். தமிழில் ஒவ்வொரு டார்கெட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் இயல் 1லேருந்து இயல் 4 வரையும் நீங்கள் படிக்கணும். சார் இப்போ சிலபஸ்லேருந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை பேழை கொடுத்துருப்பாங்க, அதே போல் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க, உரைநடை கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு இயல் படிக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் நமக்கு ஆட் ஆகிட்டே போகும், சரிங்களா? அதே போல் பார்ட் ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் பார்ட் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக சில டாபிக் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், கண்டென்ட்டை புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ வலு சொற்களை நீக்குதல், அதே போல் மரபு பிழைகள் அப்படின்னா இதெல்லாம் என்ன கண்டென்ட், எப்படி கேட்பாங்க, ஒருமை பன்மை பிழை திருத்தம்னா என்ன, ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன, இப்போ ஓரெழுத்து ஒரு மொழினா ஒரு 42 வேர்டு இருக்கும், அதுக்கான பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வேறு சொல்ல என்ன கான்செப்ட் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ணோம். அப்போ இந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு இந்த கண்டென்ட் புக்கில் எங்கே இருக்குது, ஏதாவது பேஜஸில் நமக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்த்துட்டு, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இப்போ மொதல் விஷயம் என்ன, சிலபஸில் முதல்ல என்ன இருக்குது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏவா நமக்கு முதல்ல எடுத்தோடனே பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அதே போல் புகழ்பெற்ற நூலாசிரியர் இருக்குது. அதே போல் சான்றோர்கள், தொடர்பும் அறிதல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொடரை யாரை குறிக்குது, சரியா? அந்த தொடராக குறிக்கக்கூடிய சான்றோர் யார். அதே போல் ஒவ்வொரு நூலுக்கான அடைமொழிகள் என்னென்ன, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், சரிங்களா? பொருந்தாத சொல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து தான். இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த ஓசைகள் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க இல்லையா, குரூப் 4ல் ஓங்கல் ஓசைன்றது பொருந்தாத சொல். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய ஓசைகள் நம்ம படிப்போம், அது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருந்தாச்சொல் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து எங்கே வேணாலும் கேட்கலாம், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுபோல தான் எல்லா கண்டென்ட்டும் நம்ம படிக்க போகிறோம், சரியா? ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், ஒலி வேறுபாடு, ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், தொழில் பெயர்,
அதே போல் அகரவரிசை கேட்டிருந்தாங்க இல்லையா, அகரவரிசைலாம் ஒரு என்ன ஃபார்மேட், ஸோ நமக்கு வாய்ப்பாடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர்டரில் வந்தோம்னா போதும் அப்படின்லாம் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அது நம்ம கிளாஸஸில் பார்ப்போம், லைவ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே போல் சொற்களை ஒழுங்குபடுத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா, நமக்கு ஒரு மேற்கோள் கொடுத்தும் கேட்டிருந்தாங்க. பெயர் சொல் வகையறிதல், இலக்கண குறிப்பு, விடைக்கேற்ற வினா, சரியா, இதில் டவுட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. எவ்வகை வாக்கியம், தன்வினை, பிறவினை, ஊமையாளர்கள் கூடிய பொருள், சரியா, இந்த நெல்லிக்காய் மோண்டி குட்டினார் போலலாம் பார்த்தோம் இல்லையா, எதுகை, மோனை, இயல்பு, அதே போல் பழமொழிகள். ஸோ இவ்வளோ டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளோ சார் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா குறைந்தபட்சம் 55+. இப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36லேருந்து 37 கேள்விகள் வந்திருக்கு. பார்ட் ஏவில் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸில் தமிழில் பார்ட் ஏவில் மட்டும் 35க்கு மேற்பட்ட வினாக்கள் கண்டிப்பாக வரும். அதே போல் மெயின்ஸ்க்கு 60 கொஷின்ஸ் வரும். அப்போ கிட்டத்தட்ட பார்ட் ஏவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் படிக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிற அப்படின்னா 6லேருந்து 7 நாளில் தமிழில் இருக்கக்கூடிய பார்ட் ஏ கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது நல்லா தரவாக நான் சொல்கிறேன், புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தரவாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக. இதே நீங்கள் பேரலாக எல்லா சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா கரெக்டாக நான் சொன்னேன் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கான டைம் 90 days தான் இருக்குது. அப்போ ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். நீங்கள் மற்ற சப்ஜெக்டை படிக்கும்போது பேரலாக இதே ஆர்டரில் படிச்சுட்டு வாங்க, சரியா. இதை படித்து முடிச்சுட்டு ஃபைனல் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட் ஏல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு புக் வைஸ் டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க, சரியா. ஒவ்வொரு 3 நாளுக்கும் ஒரு இயல், அதாவது ஒரு டேர்ம் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு 6th 7th மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க, குயிக்காக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 6th 7th மட்டும் ஒரு 4 இயல், அப்புறம் ஒரு 5 இயல், அப்புறம் மறுபடியும் ஒரு 4 இயல், அப்புறம் ஒரு 5 இயல், இந்த மாதிரி முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. என்கிட்ட படிக்கிறதுக்கு புக்கு இல்லை சார் அப்படின்னா ஸ்கூல் புக் எங்கேயாவது கிடைச்சா கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். பொது தமிழ்லேயும் உங்களுக்கு புக் இருக்கும், ஜிஎஸ்லேயும் புக் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்கும், சயின்ஸுக்கும் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு புக் இருக்கும். தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இது எல்லாமே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் சொன்னோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் எப்படி கொடுத்துருப்பேன், முதல்ல 6ஆம் வகுப்பில் முதல் 4 இயல் படிக்க போகிறீங்க. அப்புறம் 6ஆம் வகுப்புலேயே அடுத்து 5லேருந்து 9 வரலையும், அப்புறம் 7ஆம் வகுப்பில் இயல் 1லேருந்து இயல் 4 வரலையும், அப்புறம் 7ஆம் வகுப்பு இயல் 5லேருந்து இயல் 9 வரலையும், 8ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு 3 இயல், அதாவது ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 3 இயல், அப்புறம் மறுபடியும் அடுத்த 3 இயல், ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 9 இயல் இருக்கும், சரிங்களா. ஸோ 3 பிரிவாக பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு 3 நாளைக்கும் இதை படிங்க, சரியா, 3 days. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இயல் ஆவரேஜாக, சரியா, ஆவரேஜாக நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு நாளுக்கு ஒரு இயல் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இயல்குள்ளே என்ன இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 டாபிக் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஒரு இலக்கணம் இருக்கும், ஒரு கவிதை இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், துணைப்பாடகம், இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 டாபிக். பின்னாடி அந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம படிக்கணும், சரியா. அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அந்த மொழித்திறன் பயிற்சியில் நமக்கு எக்ஸாம் கண்டென்ட், இப்போ ஊமை கொடுத்துருக்கலாம், சரியா, ஆகுபெயர் சம்மந்தமான தகவல்கள் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும், சரியா. நம்மளுடைய தமிழ் புக்கில் அது எல்லாமே, நம்ம தமிழ் புக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்து 3 வால்யூமாக பிரிச்சிருக்கும், வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வேளை நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பொதுத்தமிழ் புக் அப்படின்னு பார்க்கும்போது 1300 ரூபா அப்படின்னு இருக்கும். பட் புக்கு இந்த பொதுத்தமிழ் மட்டும் நான் இப்போ ஆர்டர் பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 930 ரூபாய்க்கு புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா. பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய 4 புத்தகங்கள், வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, அதே போல் நூல்வெளி. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ தான் ஃப்ரெஷராக நான் படிக்கிறேன் சார், என்கிட்ட புக் இல்லைன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 4 புக்குமே 930 வரும், ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. உங்களுக்கு கொரியரில் வேணுமா போஸ்டல் வேணுமான்றதை கேட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ 8th வரையும் படிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 50% கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு ரிவிஷன் போட்டுக்கோங்க. அப்புறம் 9th 3 இயல், அடுத்த 3 இயல், அப்புறம் அடுத்த 3 இயல், சரியா. ஸோ இப்படி தான் பிரிச்சுப்பேன். 10th அதே போல் தான் பிரிச்சிருப்பேன். இப்போ 9th 10th இருக்கக்கூடிய கண்டென்ட் பெரிய ரோல் ப்ளே பண்ணும் கண்டென்ட் வைஸ். அது இலக்கணமாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம். இலக்கியம் பார்ட் பிக்கு நான் வரேன், சரிங்களா. இங்கே பார்ட் பி இருக்கு இல்லையா, சிலபஸில் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திருக்குறள், அறநூல்கள், நாலடியார், நான்மணி கிடைக்கை, பழமொழி 400, சிறுபஞ்சம் மூலம், அதே போல் முதுமொழி காஞ்சி, திருக்கடகம், இன்னான அற்பது, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏலாதி, ஔவையார் சம்மந்தமான தகவல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள் சம்மந்தமான தகவல்கள், கம்பராமாயணம், ராவண காவியம், புறநானூறு, அகநானூறு, இதெல்லாம் நம்ம தெளிவாக படிக்கணும், சரியா. இங்கே நமக்கு ப்ரிலிம்ஸில் பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2000 வேகன்சி வருது அப்படின்னா அது ரேஷியோ தான் எடுக்க போகிறாங்க, மறுபடியும் மெயின்ஸ் போய் எழுத போகிறோம். பட் குரூப் 4 பொறுத்தவரை ஒவ்வொரு கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பட் இங்கே ஒரு 1-2 கொஸ்டின் தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட கிட்டத்தட்ட கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க, உள்ளே போயிட்டீங்கன்னா அப்புறம் மெயின்ஸில் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மதிப்பெண்ணை வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்ண, அதாவது அவங்க எடுத்துக்க போகிறதில்ல, ஃபைனல் கட் ஆஃபில் எடுத்துக்க போகிறதில்ல ப்ரிலிம்ஸ்க்கான மார்க்கை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். சரிங்களா, அதுக்காக தப்பு பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த ரேஷியோக்குள்ளே வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அல்லது நான் படிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா மறுபடியும் அந்த 2000 வேகன்சிக்குள்ளே தான் நம்ம போகணும் அப்படின்னும் போது ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் முடிச்சுட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ சிலப்பதிகாரம் இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு 9th 10th 8th 7th அதே போல் 6th இருக்கக்கூடிய கவிதை பேழை பகுதியில் இலக்கியம் சார்ந்த தகவல்கள் அங்கங்கே இருக்கும். ஒவ்வொரு இயர்லையுமே ஒவ்வொன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 11th 12th படிக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த சிலபஸ் டாபிக், இப்போ புறநானூறும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அகநானூறும் இருக்கும். சரிங்களா, கீழே இருக்கக்கூடிய மனோன்மணியம் சம்மந்தமான தகவல்கள், தூது சம்மந்தமான தகவல்கள், முக்குடற்பொருள்லாம் 11th 12th தான் கொடுத்துருப்பாங்க. பிள்ளைத்தமிழ் சம்மந்தமான தகவல்கள், சரியா, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சித்தர் பாடல்கள், அதே போல் அப்பர், சம்பந்தர், சுந்தர், மாணிக்க வாசகர் இவங்க சம்மந்தமான தகவல்கள்லாம் அப்படியே நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு போகணும். சீராபுராணம், தேம்பாவனெலாம் அது 11th 12th நீங்கள் படிப்பீங்க. திருவிழாவெல்லாம் 10th உங்களுக்கு வந்து 9th 10th புக்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா, திருக்குற்றால குறவஞ்சி இது 11th 12th போகும்போது தான் நியூ புக்கில் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அப்போ 11th 12th நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் இந்த முக்கியமான டாப்பிக்லாம் உங்களுக்கு 11th 12th கவர் ஆகும். சரியா, அப்போ 11th 12th கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதையுமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பொதுத்தமிழ், சிறப்பு தமிழ் 2 அப்டேட் பண்ணியிருப்பேன். 11ஆம் வகுப்பு இது பொதுத்தமிழ். சரிங்களா, ஃபஸ்ட்டு 4 இயல், அப்புறம் அடுத்த 4 இயல். சரியா, ஸோ 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு அதே போல் 12ஆம் வகுப்பில் 4 அடுத்து இதெல்லாம் பொதுத்தமிழ். முதல்ல பொதுத்தமிழை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் சிறப்பு தமிழுக்கு வாங்க. சிறப்பு தமிழில் அட்லீஸ்ட் சிலபஸ்க்கு படிங்க. பொதுத்தமிழ்லேயே சிலபஸ்க்கு தான் நான் படிக்க சொல்ல போகிறேன். எல்லா இலக்கியம் சம்மந்தமான தகவல் இதெல்லாம் நமக்கு தேவையோ அதை படிச்சுட்டு, இலக்கணத்தில் பெருசாக தேவைப்படாது. 11th 12th பொறுத்தவரை இலக்கணம் நமக்கு பெருசாக தேவைப்படாது, அது நீங்கள் விட்டுறலாம். சரிங்களா, ஏதாவது முக்கியமான அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இல்லை தேவையான தகவல்கள் இது மட்டும் படிச்சுட்டு மீதிலாம் நீங்கள் 11th 12th இலக்கணம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரியா, அதை நோட் பண்ணிக்கோங்க. சிறப்பு தமிழ் 11th 12th இதை படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சுதுங்க. இவ்வளோ தான் தமிழ். இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸ் எப்படி படிக்கணும், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். புக் எடுக்கிறீங்க, 6லேருந்து 10 வரையும் அட்டை டு அட்டை படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 11th 12th என்ன பண்ண போகிறீங்க, எது இதெல்லாம் தேவையோ அதை படிக்க போகிறீங்க. இவ்வளோ தான். சரிங்களா, இதில் எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சிலபஸில் கொடுக்கப்பட்ட தகவல்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் சிலபஸ் சம்மந்தமான கேள்விகள், அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கேள்விகள் தான் பெரும்பாலும் நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்க்க முடியும். நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த டாபிக் இங்கே இருக்குது, இந்த டாபிக் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியும். இந்த கொஷின் இங்கே கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் இங்கே கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஈவன் நம்ம குரூப் 4க்கு ஆன்சர் கீ நான் போடும் போது கூட உங்களுக்கு எல்லா கொஷினும், ஈவன் நிறைய பேர் டவுட் கேட்ட கொஷின் கூட அந்த கொஷின்லாம் இங்கே இருக்குது, இதுதான் சோர்ஸ்ன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ புலமை பெருங்கடெல்லாம் கேட்டிருக்கேன், அது எங்கே இருக்குது, அதே போல் USS சம்மந்தமான தகவல்கள்லாம் எங்கே இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ புக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப் டு 11th 12th வரையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்கன்றதை உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். சரிங்களா, ஸோ ஆன்சர் கீ வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சந்தேகமாக இருக்குது மற்றவங்களாம் வேறு ஏதோ ஆன்சர் கீ சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சோர்ஸோட இதெல்லாம் இங்கே தான் இருக்குது, இதுதான் ஆன்சர் வரும் டென்டேட்டிவ் வந்தாலும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ நீங்கள் ப்ராப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னா சிலபஸுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடியதை ரொம்ப தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரியா, ஒன்றும் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு இல்லை அப்படின்னாலும் அதுக்குள்ளே இவ்வளோ பேர் தான் போவாங்க அப்படின்ற ஒரு கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவுண்ட்டுக்குள்ளே நம்ம வரணும். சரியா, ஈஸி தான் சார் அப்படின்னாலும் அத்தனை பேருக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, ஏன்னா நம்மளோட கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க கூட காம்பீட் பண்ணும்போது போட்டியாளர்களுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம். இவ்வளோ பேர் தான் அந்த பஸ்ஸுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம லேட்டாக வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா, நல்லா பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரையும் அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா முயற்சிகளும் செய்யுங்க. படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது, ஏதாவது ஒரு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. சரியா, அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இப்போ கவிதை பேழை படிக்கும் போதே பாரதியார் கவிதைகள், அதே போல் நம்ம கவிதை பேழை படிக்கும் போதே ஒரு மரபு சார்ந்ததும் அதே போல் பொதுத்தமிழ் சம்மந்தமாகவும் கொடுத்துருப்பாங்க புக்லேயே. இப்போ பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி. ஸோ பார்ட்ஸியை பொறுத்தவரையும் கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா லீடர்ஸும் படிப்பீங்க. கீழே வந்தோன்னா தமிழுக்கு தொண்டு செய்த தலைவர்கள் இருப்பாங்க, அதே போல் தந்தை பெரியார், அதே போல் அண்ணா, முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராசர், மாப்போசி, காகிதமில்லத் இவங்களுடைய தமிழ் தொண்டும் இருக்கும். மேலே தமிழுக்கு தொண்டு ஆற்றிய தேவநாய பாவனர், ஊவேசா, தோப்பு மீனாட்சந்தனார்,
அதே போல் பரிதிமார் கலைஞர், மறைமலையடிகள், வேங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. சரியா, தனிநாயகமடிகள், செய்குத்தம்பி பாவலர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன கேள்விகளாக இருக்கும், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திரும்ப திரும்ப படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா விதமான கண்டென்ட்டும் ரொம்ப தெளிவாகிடலாம். சரியா, ஸோ பார்ட் சியை பொறுத்தவரையும் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப படிக்கணும். சரியா, பார்ட் பியும் அப்படி தான். ஈஸியான பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, அதையே கொண்டு வந்து மறுபடியும் மெயின்ஸ் வச்சுட்டாங்க. அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. சரியா, ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பார்ட் பி கண்டென்ட்டும் பார்ட் சி கண்டென்ட் தான் அதிகமாக படிப்பீங்க. அப்படி இருக்கும்போது முடிஞ்ச வரையும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ தமிழ் சபதம் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் சபதத்துக்கான வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸோடு வந்துடும், வீடியோஸ் டீட்டெயில்டு வீடியோ கிளாஸஸாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கும் நீங்கள் நோட்ஸ்லாம் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் படிச்சிட்டிங்கனாவே போதுமானது. வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். சரியா, டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் போதும் அப்படின்னா இந்த பிளான் மேலே ஷோ பண்ணோம் இல்லையா, அந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சரியா, இல்லை சார் எனக்கு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி விஜயன் சார் உங்களுக்கு இலக்கு பேட்ச் அப்டேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இலக்கு பேட்சுக்கான டெஸ்ட் பேட்ச் அதிகமாக அகாடமி ஆப்பில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ தமிழ் சபதம் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் டைரெக்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ கிளாஸ் அதில் டைரெக்டாகவும் அப்டேட் பண்ணியிருப்பேன், அங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஃபார்ம் கீழே அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணி கொடுங்க. சரியா, புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. செட்டாக புக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். சரிங்களா, அதே போல் நான் தமிழுக்கு மட்டுமே சொன்னேன் இல்லையா, தமிழுக்கு மட்டும் புக் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த 1030 ரூபா இருக்கக்கூடிய புத்தகம் 930 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும், 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி. அதே போல் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கேட்டு புக்ஸை ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா, ஏதாவது டவுட் இருக்குனாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஓவர்வியூ தான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றும் டீகோட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, அதாவது பார்ட் ஏவில் இதெல்லாம் இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது தனித்தனியாகவே நான் கொடுக்குறேன். அதாவது பார்ட் பியில் இப்போ நீங்கள் 17 கீழ்கணக்கு 17 மேல் கணக்கு, அதாவது 10 பாட்டு, அப்புறம் 8 தொகை, அப்புறம் 17 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய இந்த 18 நூல்கள், இந்த 36 நூல்களை கொஞ்சம் நல்லா படிச்சுன்னா நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதே போல் கம்பராமாயணம், ராவண காவியம், இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 10 பாட்டு 8 தொகை, ஸோ இங்கே இருக்கக்கூடிய 17 கீழ்கணக்கு, இங்கே 17 மேல் கணக்கு. சரியா, ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியாது. எளிமையான கேள்விகளும் வரலாம், சிரமமான கேள்விகளும் வரலாம். சரிங்களா, ஒன்லைனில் கூட கன்ஃபியூஸ் பண்ணலாம், இல்லை பெரிய சென்டென்ஸாக கொடுத்து கூட கன்ஃபியூஸ் பண்ணலாம். சரியா, அது கேள்வியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா விதமான தகவல்களுமே தமிழை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த கண்டென்ட் நீங்கள் படிக்கும் போது இப்போ இதே தான் வந்து தமிழ்நாட்டுடைய மரபு, வரலாறு, பண்பாடு நீங்கள் படிக்கும்போது யூனிட் 8லையும் பெரும்பாலான தகவல்கள் இங்கே தான் இருக்க போகுது. சரியா, அதனால் உங்களுக்கு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா, இங்கேயும் வேஸ்ட் ஆகாது, இங்கேயுமே நீங்கள் படிப்பீங்க. தொல்லியல் ஆய்வுகள்லாம் அங்கே படிப்பீங்க, கடற்பயணங்கள்லாம் படிப்பீங்க. ஸோ இந்த தகவல்கள்லாம் மறுபடியும் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும், யூனிட் 8ல் யூஸ் ஆகும். தங்களுடைய வாணிகம், சரியா, அறிவியல் சிந்தனைகள், இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா, அதனால் ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி இங்கே 3 மாங்காய். சரியா, நமக்கு வந்து அங்கே மெயின்ஸ்லேயும் பார்ட் ஏ வரப்போகுது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ்லாம் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா, நன்றியுடன் அதிகமான் குழுமம், கற்றலை தவம், ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.